நற்செய்தி அறிவித்த வீரமா முனிவர் இந்த இடத்திலே அதை பழைய ஆலயத்தை புதுப்பித்து மீண்டும் அவர் கொண்டு வந்திருந்த மாதாவின் சிறுவத்தை வைத்து ஜெயராக்கினியாக வாழ்த்த தொடங்கியிருக்கின்றார். அதுவும் வரலாறு கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இங்கிருந்து அவர் பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பாக நாம் சொல்வது போன்று ஏலாக்குறிச்சி, வடுகர்பேட்டை, கோணாங்குப்பம், பின்பு அங்கிருந்து ஆவூர், மல்லடிப்பட்டி போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் சென்றிருக்கின்றார். சென்ற இடமெல்லாம் இயேசுவை போதித்து தமிழில் அகராதி படைத்து தமிழராக மாறி தேம்பாவணி என்ற நூல் மூலம் அன்னையின் மகிமையை பறைசாற்றியவர் வீரமாமுனிவர் என்ற இயேசு சபை துறவி. வீரமாமுனிவர் தன் நெஞ்சில் கன்னி மரியாளின் மேல் கொண்டிருந்த பக்தி அன்னையை அடைக்கல் அன்னையாக, பெரிய நாயகியாக, விண்ணரசியாக, பரலோக மாதாவாக தினமும் தான் ஜெபமாலை மூலமாக வாழ்த்தியது, வணங்கியது. எல்லாவற்றுக்கும் மேலாக கன்னி மரியாளை மகிழ்ச்சி நிறைந்த விண்ணகத் தாயாக போற்றியது, புகழ்ந்தது மிக சிறப்புக்குரியது. குறிப்பாக